சஷ்டியின் 6வது நாள் காலையிலிருந்து மாலை வரை விரதம் இருக்கலாம். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து பட்டினி இருக்கலாம் அல்லது பால், பழம் போன்றவற்றை உண்ணலாம். முழுமையான விரதம் 3 வேளையும் உணவு உண்ணாமல் விரதம் இருக்கலாம். இந்த நிலையில் பால் மற்றும் வாழைப்பழம் மட்டுமே உட்கொள்ளலாம். ஒருவேளை உணவு, ஒரு வேளை மட்டும் உணவு உண்டு. மீதி நேரங்களில் பட்டினியாக இருக்கலாம். பழங்கள் மற்றும் பால். விரதம் இருக்கும்போது பால், தயிர், பழங்கள் போன்ற சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். விரதத்தை மேற்கொள்ளும் முறை 1. காலையில் எழுந்திருத்தல். காலையில் எழுந்து குளித்துவிட்டு முருகப்பெருமானை மனதில் கொண்டு பூஜையை தொடங்க வேண்டும். 2ஆம் கந்த சஷ்டி கவசம் பாராயணம். தினமும் கந்த சஷ்டி கவசத்தை படிப்பது மன மற்றும் உடல் வலிமையை அதிகரிக்கும். மேலும் முக வசீகரம் ஏற்படும். 3. பூஜை. வீட்டில் முருகப்பெருமானின் திருவுருவப் படத்தை அலங்கரித்து பூஜை செய்து வழிபடுவது அவசியம். கோவில் தரிசனம். மாலையில் அருகில் உள்ள கோவிலுக்குச் சென்று முருகனை வணங்கிவிட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம். உடல் ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு விரத முறையை தேர்ந்தெடுக்க வேண்டும். விரதத்தின் போது போதுமான அளவு தண்ணீர் அருந்தி உடலை நீரோற்றமாக வைத்திருக்க வேண்டும். குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் கந்தசஷ்டி விரதம் இருந்தால் முருகனே குழந்தையாக அவதரிப்பார் என்ற நம்பிக்கை உள்ளது.